ஆபிரகாமே, உன் இருதயம் என்ன இருதயம்டா? உன் கூட வந்ததுனால தான் அவன் நல்லாவே ஆனா அவனுக்கு எடுத்துக்கோன்னு சொன்ன பாரு, உனக்கு எம்புட்டு தரன்றத அந்த லோத்து பார்க்க தான் போறான். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அப்படின்னா என்ன, இவன் போறா, இவர் என்டர் ஆகிறார் உள்ள. ஆபிரகாமே, உன் இருதயம் என்ன இருதயம்டா? உன் கூட வந்ததுனால தான் அவன் நல்லாவே ஆனா அவனுக்கு எடுத்துக்கோன்னு சொன்ன பாரு, உனக்கு எம்புட்டு தரன்றத அந்த லோத்து பார்க்க தான் போறான். ஆமென். நான் சொல்றேன், விட்டு கொடுக்கிறதினால் நீங்கள் கெட்டு போவதில்லை. ஆமென். நீ எம்புட்டு எடுத்தாலும் என்னை நிறைக்கிற கர்த்தர், என்னை நினைக்கிற கர்த்தர். வடக்கையும் தெற்கையும் இப்போ ஒரு இடம் கிடையாது, திரும்புற இடம் எல்லாம். உன் பவுண்டரி இப்போ பெருசாகுது. நீ விட்டு கொடுத்ததுனால, நீ வாக்குவாதம் பண்ணாம என் வாக்குத்தத்தத்தை நம்பினதுனால. சார், அதனால நீங்க ஏமாளின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அவனுக்கு தெரியும், கடவுள் எனக்கு தர்றது ரொம்ப பெருசா இருக்கும். ஆமென், ஆமென். வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் தேக்கையும் திரும்புற இடமெல்லாம் உனக்கு சொந்தமாகும். உன் கால் மிதிக்கிறதெல்லாம் உனக்கு சொந்தமாகும். ஆமென். வாழ்க்கையில் ஏதாவது இழந்திருக்கீங்களா? ஆண்டவர் நீ காலையில் சொல்றார், அதை விட அதிகம் உனக்கு நான் தருவேன். எழுதி வச்சுக்கோங்க, இந்த நாளை டேட்டை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நீ எதை இழந்தாயோ அதை விட பல மடங்கு நிம்மதியை, பணத்தை, இடத்தை, சந்தோஷத்தை, வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். எழுதி வச்சுக்கோங்க. அதை சில கண்கள் பார்க்கும். ஆமென்.